ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கிய வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஜேர்னி எங்கேமா போயிருந்தேன் அப்படின்ட்டு கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா, நான் இப்படி தான் ரேவதி அத்தைக்கு பிளட் கேன்சருன்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க, அவங்கள பார்க்க போயிருந்தேன் அப்படின்ட்டு சொன்னதுமே நம்முடைய ஜானகிக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கடவுளே இப்படியெல்லாம் சோதிக்கிற அப்படின்ற மாதிரி நம்முடைய ஜானகி புலம்புறாங்க. அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஆனால் அவங்க ரொம்ப நாள் வாழ மாட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுடைய கடைசி ஆசையை கௌதம் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானகி என்ன சொல்கிறாங்கன்னா, இலக்கிய என்ன சொல்கிற நீ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, கௌதம் தான் ரேவதியோட மகன்றதை யாருக்குமே தெரியக்கூடாது, தெரிஞ்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கிறப்ப நம்முடைய கௌதம் சார் வெளியில் போயிருந்தவர் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வந்துட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிட்டு, ஜானகி என்ன சொல்கிறேன், நான் ரேவதி பெத்த பையனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இலக்கிய அந்த உண்மை உனக்கு தெரியுமா, நீயாவது சொல்லி, நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனதை நான் கேட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இலக்கிய ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஜானகி பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாத ரொம்பவுமே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆமாம் கௌதம், இந்த உண்மை உனக்கு தெரியக்கூடாதுன்னு ரொம்ப நாள் மறைச்சி வச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ஜானு, அவங்க என்னை பெத்தாமல் தானே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இருக்குல்ல, அவங்க நம்ம வீட்டில் இருந்தாங்களே, அப்போயாவது சொல்லியிருந்தா நான் அவங்கள பார்த்து நல்லாவே பார்த்துட்டு இருப்பேன்ல. இப்போ அவங்க கடைசி காலத்தில் என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, அதுவுமே நீ தடுக்கிற, என்னை அதுவும் போக அவர் மகன்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறியே, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறேங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கௌதம், நான் உண்மையாக சொன்னால் நீ எங்கள் ரேவதி கூடயே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. அதுக்கு நம்ம கௌதம் சார் பார்த்திங்கன்னா, அவங்க என்னை பெத்தமானா நீ என்னை வளர்த்தமாமா, கண்டிப்பாக அப்படியெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு நான் எங்கேயும் போயிட மாட்டேன், நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. சரி கௌதம், ரேவதி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கலாம், நம்ம எல்லாருமே போயிட்டு ரேவதியை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரலாம் அப்படின்றாங்க. அது போக அவங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இலக்கியா, கௌதம், ஜானகி 3 பேரும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்முடைய ரேவதியை பார்க்க போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன்லாம் டாக்டருங்கெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா, என்னாச்சு டாக்டர், ஏன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பார்த்திங்கன்னா அதுக்காக டாக்டருங்கெல்லாம் வெளியே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் சார் போயிட்டு நம்ம ரேவதியை பார்த்து அம்மா நான் அவங்க புள்ள கௌதம் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லுவாரா இல்லை என்ன பண்ணுவார் அப்படின்றதாங்க வரப்போ ஒரு எபிசோடில் இருக்க போது, கடைசி காலத்தில் நம்முடைய ரேவதி ஆசைப்பட்ட மாதிரியே அவர் தான் கொல்லி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வரப்போ ஒரு எபிசோடு இதான் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.